அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து கவுண்டிங் அடினோ போர்டு யூஸ் பண்ணி எத்தனை கவுண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருவிழாவாக இருக்கலாம், ஒரு எக்ஸிபிஷன் இருக்கலாம், எத்தனை பேர்சன் அந்த எக்ஸிபிஷன் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர்சன் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம் கூட நம்ம நடக்க சொல்லுவாங்க. ஸோ நடக்கும்போது ஒரு பீப் சவுண்டு கேட்கும். ஸோ அது ஒரு கவுண்டாக எடுத்துக்கும். ஸோ ஃபைனலாக எத்தனை பேர் திருவிழாவை அட்டன் பண்ணியிருக்காங்க, எக்ஸிபிஷனாக பார்த்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதான் இந்த ஒரு சின்ன ஒரு போட்டோ டைப். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் அதை டெமோ காட்டுறேன். ஸோ இது வழியாக இது ஐஆர் சென்சார். இது வழியாக ஒரு பேர்சன் கிடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வழியாக கிராஸ் ஆகும்போது ஒரு பேர்சன் நம்ம அந்த கவுண்ட் வந்து இதில் டிஸ்பிளேயில் தெரியும். ஸோ இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனண்ட் அர்டினோ போர்டு, பஸார் சென்சார், ஒரு ஐஆர் சென்சார், ஒரு எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இங்கே புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஐஆர் சென்சார். இதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் இந்த ஐஆர் சென்சாரை பற்றி நான் எதுவும் பேசினதில்லை. ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட்டுக்கு இந்த ஐஆர் சென்சார் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஐஆர் சென்சார் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா டிடெக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த சென்சாரை கிராஸ் பண்ணும்போது, பிகாஸ் இது வந்து அந்த இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அதை கிராஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா சிக்னலை வந்து டிஜிட்டல் பின்னுக்கு கொடுக்கும். ஸோ அது என்னென்னா ஒரு இடம் கட் ஆகும்போது ஒரு கவுண்ட். ஸோ ஒரு பர்சன் அது வழியாக போகும்போது என்ன பண்ணணும்னா அது சிக்னல் கட் ஆகும்போது ஒரு கவுண்டாக அது மெஷர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதான் அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ அஸ் யூஷுவல் மீதெல்லாம் சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் சென்சார் நம்ம இதில் 3 பின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிரவுண்டு மிடில் உள்ளது, லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து 5 வோல்ட் சிக்னல், 5 வோல்ட் சிக்னல், இன்னொன்று வந்து டிஜிட்டல் பின். ஓகேங்களா? ஸோ இந்த சென்சார் டபுள் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டபுள் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி பஸ்ஸர் சென்சாரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அர்டினோ போர்டு. ஸோ இங்கே 16 பின்னுடைய இந்த எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இங்கே 4 பின்ஸ் இருக்கும். ஏற்கனவே இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே 2 அனலாக் பின்ஸ் இருக்கும், A4 அண்டு A5க்கு. மீது ரெண்டுமே கிரவுண்ட் அண்டு 5 வோல்ட். ஸோ ஏற்கனவே இதோட ப்ரோக்ராத்தை நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் பின் பார்த்தீங்கன்னா 6 and 7. 6 ஃபார் வந்து ஐஆர் சென்சாருடைய டிஜிட்டல் பின் வந்து 6 இதில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த பஸ்ஸாருடையது 7. நெக்ஸ்ட் A4 அண்ட் A5 வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளே உடையது. ஓகேங்களா? ஸோ மீது எல்லாமே அந்த கிரவுண்டும் 5 வோல்ட் தான் அஸ் யூஷுவல். ஸோ இந்த பிரெட் போர்டு யூஸ் பண்ணி, ஏன்னா பிகாஸ் இது நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கனால எல்லாத்துக்குமே அந்த பவர் சப்ளை தேவைப்படுறதுனால நமக்கு இந்த கரெக்டான போர்ட் வந்து லிமிட்டடாக இருக்கனால நான் இந்த பிரெட் போர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ரெட்டிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஜம்பர் வாய்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் எல்லா ஜம்பர் வயர்ஸையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின், ஸோ இந்த ஐஆர் சென்சாரில் 3 பின்னு. ஸோ ஒன்று கிரவுண்டு, இன்னொன்று பவர் 5 வோல்ட்டு. ஸோ அது 2 பின்னும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த டிஜிட்டல் பின்னை வந்து 6 அர்டினோ போர்டு 6 நம்பர் போட்ட இடத்துல நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பஸார் சென்சருடையது விசிசியும் கிரவுண்டும் எகெயின் பிரெட் போர்டில் அந்த ஒரே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அவுட்புட் பின்னை வந்து 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்சிடி டிஸ்பிளேயில் 4 பின்னு வரும். அதில் 2 பின்னு வந்து பவர் சப்ளை எகெயின் அதே பேரலாக நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். கிரவுண்டு ஒன்று, விசிசி ஒன்று, தட் மீன்ஸ் 5 வோல்ட்டு. மீது 2 பின்னும் அனலாக் சிக்னல். ஸோ ஒன்று A4, இன்னொன்று A. ஸோ A4 வந்து பார்த்தீங்கன்னா SDA வந்து A4ம், SCL வந்து A5ம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் கோடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கோடிங்கை வந்து இதில் நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கோடிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த பிரெட் போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 5 வோல்ட் இந்த கிரவுண்டை யூஸ் பண்ணி இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல அத்தனைக்கும் கிரவுண்டு கிடச்சிரும். இந்த வரிசையோட எல்லா ஜம்பர் பின்னுக்கும் கிரவுண்டு கிடச்சிக்கும். ஸோ பவர் சப்ளையும் கிடச்சிக்கும், கிரவுண்டும் கிடச்சிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். எத்தனை காம்பனண்ட் வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பிரெட் போர்டு மட்டும் இருந்தால் போதும். பிகாஸ் அர்டினோ போர்டு சம் லிமிட்டட். நான் திரும்ப சொல்ல காரணம் அதுக்கு தான். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த ஹரிசாண்டலாக நீங்கள் எந்த பின்னை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஹரிசாண்டலாக நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணாலும் அந்த சிக்னலை இந்த ஹரிசாண்டலாக நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு விசிசியோ ஒரு கிரவுண்டை கனெக்ட் பண்ணனா கிட்டத்தட்ட 1 2 3 4 பின்னு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். கிரவுண்டும் கொடுக்கலாம், அதே மாதிரி 4 பின் பவருக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எகெயின் 9 வோல்ட் பேட்ரி, இல்லைன்னா லேப்டாப்பில் இருந்து இதே மாதிரி பின். சரிங்களா? ஸோ லேப்டாப்பில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி இதில் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் சப்ளை பண்ணோன்னா எல்லாமே 1 செகண்ட் செக் பண்ணிவிடுங்க.
ஸோ இது மூவ் ஆகும்போது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 5 6 7 8 9 10. ஸோ இது மூலமாக நம்ம ஒரு கவுண்டிங், எத்தனை பீப்புள் இல்லைனா எத்தனை பொருட்கள் மூவ் ஆகுறது, இது எல்லாமே நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும். இது ஒரு IoT கான்செப்ட். இதை நம்ம ஒரு மொபைல் ஆப்போட ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஒரு மொபைல் ஆப்போட கனெக்ட் பண்ணால் கூட நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ சிம்பிள் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.